நேற்று ரவா கேக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்து ஆசையாக இருந்தேன். ஆனால் ரொம்ப மொக்க வாங்கிட்டேன். ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாஃப்டாகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் வேஸ்ட் பண்ணலாம் மாட்டேன். அது எப்படியாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை சாப்பிட்டு காலி பண்ணிடணும். அப்புறம் காலையில் எழுந்த உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வேணாம், டிஃபன் மாதிரி ஏதாவது செய்யுன்னு சொன்னதுனால சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே மாவு வந்து இப்படி தான் பிசைவேன், கையால் பிசைய மாட்டேன். அந்த முட்டை இது பண்ணுறது இருக்கும்ல, அதை வச்சு தான் நானும் பண்ணுவேன். அது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும் சப்பாத்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டு அந்த கேப்பில் வீடெல்லாம் பெருக்கி துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். 1:30 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுக்கணும். அந்த 1/2 ஹவரில் வந்து சப்பாத்தியும் கிரேவியுமே பண்ணி ரெடி பண்ணிட்டேன். என்னதான் நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய மனசு வந்து என் ஃபேமிலியும் வீட்டையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணி தேடிட்டுருக்கு.